அறிவாளியாக இருப்பதன் காரணமாகத்தான் நான் தாவேக்காவில் இருக்கவில்லை, நான் நாம் தமிழர் கட்சியில் இருக்கவில்லை, நான் அதிமுகவில் இருக்கவில்லை, நான் பாஜகவில் இருக்கவில்லை. ஏன்னா அதனால தான் அதை வந்து அப்படி பார்க்கிற போது அறிவாளியாக இருக்கிற எவனுமே ஒரு திமுகவில் இருப்பான், திமுக கூட்டத்தில். அதனால அதை வந்து நான் ஒரு குறிப்பாக எடுத்துக்கிறேன். நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டு இப்போ ஜெயலலிதா அவர்கள் வந்து குற்றமற்றவர் அப்படின்னு சொல்லி அவர் விடுதலை நீதிமன்றம் நிரபராதின்னு சத்தியம் சொன்னார். நிரபராதியினுடைய சொத்துக்களை கோர்ட்டு ஜப்தி பண்ண சொல்லிச்சுன்னு எங்களுக்கு தெரியும். அது வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு தெரிஞ்சுக்கணும். யார் கேள்வி கேட்கணும் சொல்லுங்க பொறுப்பா சொன்னா கேட்கணும். சொல்லி முடிச்சதுக்கப்புறம் எல்லா கேள்விக்கும் பதில். நீங்க திமுக அரசு வருவதற்கு முன்பு ஒரு மழை பெய்தால் சென்னையில் என்ன நடந்தது என்பதை யோசித்து பாருங்க. இதே டிசம்பர் 3ஆம் தேதி செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்துவிட்டு இந்த ஊரை மூழ்கடித்து மக்களை கொலை செய்தவர் யார்? அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு வருஷமும் மழை பெய்த போது நிறுத்துப்பா பேசிட்டு என்ன நிறுத்து, உன்னையோட ஜாஸ்தியா நான் பேசுவேன் நிறுத்து அப்படி பாத்துக்கிற போது இன்றைக்கு இந்த 4 வருஷத்துல இந்த உலகத்திலேயே மழை பெய்யறப்பவே தண்ணி தேங்காம இருக்கணும்னா அந்நியாயம் நம்ம மழை பெய்ய தேங்காம இருக்கு. மழை பெய்ய 1 மணி நேரம் 2 மணி நேரத்துல சென்னையின் பெரும்பாலான பகுதிகளில் வெள்ளம் அடைந்து மக்கள் பார்த்திருக்காங்க. நீங்க வந்து என்ன வேணாலும் பேசலாம், ஆனா வெளியே போய் பாருங்க. மழை பெஞ்ச 2 மணி நேரத்துக்குள்ள சுரங்க பாதைகள் உட்பட எல்லா இடத்துலயுமே தண்ணி வந்து வடிஞ்சு நிக்குது. 30 சென்டிமீட்டர் மழை பெஞ்சா உடனே தண்ணி வடிகிற சிஸ்டம் உலகத்துல எங்கேயுமே கிடையாது. சென்னையோட கெபாசிட்டி 15-20%. அதை நாங்க சக்சஸ்ஃபுல்லா செஞ்சிருக்கோம். இதை வந்து பாத்தீங்கன்னா எந்த மனசாட்சி இல்லாதவன் 400 கோடி கேட்டா 400 கோடி செலவு பண்ணதுனால 4000 கோடி செலவு பண்ணதுனால 4000 கோடி செலவு பண்ணதுனால நீ இப்ப தண்ணி இல்லாம ரோட்ல நடந்து போறீங்க. 4000 கோடி செலவு பண்ணதுனால வீட்டுக்கு பத்திரமா போக போறீங்க. இல்லன்னா உங்களை படை வச்சு தான் கூட்டு போகணும். கேளு இன்னும் சொல்றேன் கேளுங்க. அப்புறம் இவர் நம்ம தாவேகா தலைவர் விஜய் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அதாவது மழைநீர் வந்து வடிகால் வசதிகள் செய்யல, இது வந்து பாத்தீங்கன்னா அரசு நடவடிக்கை எடுக்கணும். இதெல்லாம் ரோட்ல எனக்கு அரசியல் பண்றவங்களுக்கு தானே தெரியும், தெருவில் நடந்து போறவங்களுக்கு தானே தெரியும். இவங்க எப்படி தெரியுமே எனக்கு தெரியல. ஒரு ரோட் அவர் பார்த்துட்டு வந்துட்டு ஒரு தெருவில் நின்று பார்த்துட்டு மழை பெய்தா வெயில் அடிக்கிறாங்க. அந்த காலத்துல அமைச்சர்கள்லாம் வந்து அந்த காலத்துல அரசர்கள்லாம் பாவடியா அந்த காலத்துல அரசர்கள்லாம் அந்த படத்துல இருந்துட்டு மந்திரியை கேட்பாங்களா மாதம் மும்மாரி மழை பெய்கிறதான்ட்டு. ஏன்னா தெரியாது, அப்படி அந்த படத்துல இருப்பாரு. அப்படி ஒரு தலைவர் நாடு பார்த்துட்டு இருக்கு.